டேய் வந்துட்டான்டா என் தலைவன். பாத்தீங்களா போஸ்டர் ஜனநாயகன். ஆமாங்க, நம்ம தளபதியோட லாஸ்ட் படத்தோட பேரு ஜனநாயகன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டரும் பேரையும் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா தான் இருக்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தளபதி படத்துல பேச போறாரு. அந்த ஒரு டிராமா ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு விஷயமா மாஸ் மசாலாவா அதே ஃப்ளோல தான் போக போகுது. பட் எதிர்பார்த்தது நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே எதிர்பார்த்தது தளபதியோட லாஸ்ட் படம் ஒரு முழுசா ஒரு படமா ஒரு த்ரில்லிங்கா சஸ்பென்ஸோட ட்விஸ்டோட அந்த மாதிரி ஒரு படம் தான் எதிர்பார்த்தோம். பட் அதுக்கும் நமக்கு வாய்ப்பில்லை ராஜா தான். என்ன பண்றது, இந்த போஸ்டரும் டைட்டிலும் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சே. பரவாயில்ல, என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம். லாஸ்ட் படம் வேற. சோ ஜனநாயகன் இங்க அந்த போஸ்டர் ஓகேங்க. நம்ம தளபதி எப்பவும் போல பாத்தீங்கன்னா அந்த வேன் மேல எல்லாம் ஏறி நின்று செல்ஃபி எடுப்பாரு. சோ ரியல் லைஃப்ல நடந்திருக்கு, அதே தான் போஸ்டராவும் காட்டியிருக்கிறாங்க. அந்த ஒரு செல்ஃபி பிளஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆளுங்க கோஷம் போடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. நம்ம தளபதி முன்னாடி நின்று அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாரு. அதான் சொன்ன மாதிரி தாங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவான ஏதோ ஒரு பொது விஷயத்துக்காக நம்ம தளபதி இந்த படத்துல போராடுவாரு. அந்த ஒரு டாபிக் தான் வரப்போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ட் நம்ம தளபதியோட லுக், இப்ப நம்ம தளபதி எப்படி இருக்கிறாரோ, அதாவது இப்போ ஆஃப்லைன்ல நம்ம தளபதி எப்படி இருக்கிறாரோ அதே லுக் தான் ஓகேங்களா. அதாவது இப்ப நம்ம தளபதி எப்படியோ அதே தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜயண்ணாவா மட்டும்தான் 100% நம்மளால பார்க்க முடியுங்கிறது இந்த போஸ்டர் பார்த்தாலே எனக்கு தெரிகிறது. சோ நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு லியோதாஸையோ ஏடிவியோ ஒரு புது கேரக்டரையோ நம்மளால பார்க்க முடியாது. அது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த போஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு அந்த கோபி பிரசன்னாவா, சோ அவரு தான் பாத்தீங்கன்னா பல வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அந்த ஒரு போஸ்டர் டிசைனரையாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாவது ஏதாவது கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, லைட்டா சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. பரவாயில்ல, போக போக சரியாயிரும். உங்களுக்கு எப்படி இந்த டைட்டில் எப்படி இருக்கு, போஸ்டர் எப்படி இருக்கு, மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. அண்ட் ஜனநாயகன் இந்த போஸ்டர் பார்த்த உடனேவும் டைட்டில் பார்த்த உடனேவும் சில பேருக்கெல்லாம் அடடடடா இவன் சும்மாவே அப்படி இப்படின்னு பண்ணுவான், இப்ப வேற அரசியலுக்கு வந்துட்டான், இனி என்னென்ன பண்ண போறானோ, படத்துல என்னென்ன பேச போறானோ. ஏன்னா ஃபர்ஸ்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட் இருக்கும். ஒரு லிமிட்டோட தான் தளபதி பேசுவாரு, லிமிட்டோட தான் செய்கைகள் செய்வாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே லைசன்ஸ் கொடுத்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் டைரக்டா அட்டாக் பண்ணி பேசிக்கலாம், எப்படி வேணாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு நம்ம தளபதி வந்துட்டாரு. சோ படத்துல தாறுமாறா இருக்க போது தாறுமாறு அந்த ஒரு மாஸ் மசாலாலையும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு அதுலயும் ஒரு ட்விஸ்டா த்ரில்லா கொண்டு போய் ஏதாவதெல்லாம் பக்காவா வச்சு எச்சு வினோத் அவர்களே தயவு செஞ்சு நல்ல படமா கொடுங்கப்பா, லாஸ்ட் படமப்பா. சோ இதுதான் நண்பா விஷயம். ஏன்னா போஸ்டர் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஓகே அரசியலுக்கு வந்துட்டாரு இல்லைங்களா, அரசியலுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு உதவி பண்ணுங்கிறதையும் அவங்க மெயினா யோசிச்சிருப்பாங்க. நம்ம தளபதி அதையும் 100% யோசிச்சிருப்பாரு ஓகேங்களா. சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு படம் பண்றாரு. இதான் நண்பா விஷயம், இவ்வளவுதான் விஷயம். இன்னும் வரப்போற நாட்கள்ல அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம், பேசலாம். தளபதி 69 நம்ம படத்தோட பேர் என்னப்பா, ஜனநாயகன் பத்தியும் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல். எல்லாரும் சேஃபா இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.